ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் டு ஆராதனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளை குருமா. ஆமாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். 3 பத்த தேங்காய் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பச்சை மிளகா, ஒரு 8 முந்திரி, அரை டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் குக்கரில் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நிறம் மாறணுங்கிற அவசியம் இல்லை. இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கு, ஒரு கொஞ்சமாக காலிஃப்ளவர், ஒரு 7-8 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இது கூட வேக வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட நீங்கள் கேரட் போடலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் அந்த குருமா ரெடி பண்ணலாம். ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடைச்சாலும் நீங்கள் காய் சேர்க்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியாக நம்ம தக்காளியை சேர்க்கும்போது புளிப்பு டேஸ்ட் குருமாவுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் கலர் ரொம்ப மாறாது. அதனால தான் இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு விசில் விட்டு 2 விசில் தான் விட்டுட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆன பின்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டாணி ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். காய் 2 விசிலில் நல்லா தாராளமாகவே வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 2 கொத்து மல்லி இலைகளை தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கணுன்னா அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெள்ளை குருமா நம்மளுக்கு ரெடிங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டாக, அதே சமயத்தில் ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப அழகாக வெள்ளை குருமா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வெள்ளை குருமா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆராதனாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.